எல்லோருக்கும் வணக்கம். விடியல் 2020 சேலஞ்சு 2020 இலக்கு என்ன, அது விடியும் முன் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சேலஞ்ச். இந்த வீடியோ சீரீஸில் 4வது வீடியோ இது. நீங்கள் 3 வீடியோவையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட பேசுனீங்க, சார் வாழ்க்கை நோக்கத்தை பற்றி பேசியிருக்கீங்க, வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை பற்றி பேசியிருக்கீங்க. அப்போது நம்ம இலக்கு நிர்ணயம் அப்படிங்கிறது எந்த இடத்துல சார் வருது அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் வீடியோவில் கேட்டிருந்தீங்க. 3வது வீடியோவில் நான் சொல்லும் போது சார் இதை கரெக்டாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு ஆல்ரெடி நான் சிலதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே நோட் புக்கில் எழுதிட்டு வரேன், இது எப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. முதல்ல நான் ஏன் இந்த மாதிரி இந்த பாத்தை தேர்ந்தெடுத்தேன், இந்த கோல் செட்டிங்கில் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பை எடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா, ஃபஸ்ட்டு திங், கோல் செட்டிங்கோ இல்லை பிளானர்ஸோ நான் பல வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இத்தனை யூஸ் பண்ணியும் ஒவ்வொரு முறையும் டைரியில் கடைசி அந்த டிசம்பர் மாதம் வரும்போது கடைசி ஒரு வாரம் நான் எழுதுவேன், அடுத்த வருஷம் ஒரு செகண்ட் ஹேண்ட் காராவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பல டைரியில் பல வருஷமாக எழுதிக்கிட்டு வந்திருக்கேன். ஏன் அதை அட்டைன் பண்ண முடியாமல் போச்சு, அடுத்தது என்னுடைய எந்த இலக்கையுமே முழுமைப்படுத்த முடியாமல் போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா என்னுடைய லைஃப்பில் நடந்த சில விஷயங்கள், என்னுடைய பிஸ்னஸ் லாஸ், அதுக்கப்புறம் நடந்தது இப்படின்ட்டு சொன்ன கதையே மறுபடியும் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும், நான் அதிலிருந்து கற்றுக்கிட்டது என்ன, வாட் இஸ் மை பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் நான் ரைஸ் பண்ணப்போ, அப்போ தான் நிறைய அந்த தெளிவுகள்லேயே மெயினாக இந்த ஷிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு டாக்டர் வெயின் டயர்னுடைய புக்கு நான் என்னுடைய வீடியோஸ்லேயே 2வது வீடியோவோ 3வது வீடியோவோ நான் போட்டேன். அதில் ஸோ ஃப்ரம் அம்பிஷன் டு மீனிங், ஃப்ரம் அம்பிஷியஸ் லைஃப் டு மீனிங்ஃபுல் லைஃப், இப்படி ஒரு ஒர்க் ஷாப்பை நம்ம கண்டக்ட் பண்ணோம். ஃப்ரம் அம்பிஷன் டு மீனிங், லட்சிய வாழ்க்கையிலிருந்து அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த விஷயம் எனக்கு புரிய வரும்போது தான் என்னுடைய இலக்கு நிர்ணயத்தில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற தவறே எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அப்போ தான் விஷன் ஆஃப் மை லைஃப், நான் எந்த பாதையில் போய்கிட்டு இருக்கேன், அந்த பாதையை நோக்கி டெய்லி நான் நகர்ந்துக்கிட்டு இருக்கிறேன்னா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்க ஆரம்பித்தேன். அப்படி போகலை அப்படின்னா அந்த இடத்துல நான் எப்படி ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், என்ன தவறு நடக்குதுன்னு நான் அதை ரெஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டேன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் நடுவில் பார்க்க ஆரம்பித்தேன். அது வரைக்கும் ஒரு ரொம்ப வேகாக போய்கிட்டு இருந்த ஒரு லைஃப், அதை பார்த்தாலே அப்படியே ஏதோ ஒரு சூன்யம் மாதிரி இருக்கும். ஆனால் அந்த வாழ்க்கை அப்படியே மறுபடியும் மாற ஆரம்பித்து இன்றைக்கி நான் என்ஷூர் பண்ணிக்கிறேன், என்னுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும், எஸ்பெஷலி இந்த சீரீஸ்க்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த வார்ம் வெல்கம், அந்த ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது சரியான பாதையில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்க முடியுது. நான் என்ஷூர் பண்ணிக்கிற அந்த ஒரு விஷயமே எனக்கு மேலும் உற்சாகத்தை கொடுத்து மேலும் செயல்களை, இது மாதிரி நல்ல விஷயங்களை கொடுக்க தோணுது. இதனால் எனக்கு எந்த விதமான ஒரு எதுலேயுமே ஒரு தொய்வுங்கிறது ஏற்படுறது கிடையாது. அதை எப்படி பண்ணுறது? ஸோ நான் என்னுடைய வாழ்க்கை நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய வாழ்க்கை நோக்கத்தில் நான் எதையெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்றத பார்த்ததுக்கப்புறமா ஒவ்வொரு வருடமும் இப்போ நான் என்ன திட்டமிடுறேனோ அதை தான் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இத்தனை வருஷங்களாக லாஸ்ட் ஒரு 2012 நான் இந்த மாதிரி மாற்றி சிந்திக்க ஆரம்பித்த நேரங்கள், அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, 2016 AVR 2016 இந்த நோட் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளான்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பிளான். ஸோ என்னுடைய மந்த்லி பிளான் எப்படி இருக்கணும், வீக்லி பிளான் எப்படி இருக்கணும், அடுத்தது இயர்லி பிளான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் இதில் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் கம்ப்யூட்டரில் போயிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரெசன்டேஷன் நான் தரப்போகிறேன், எப்படி இதை பிளான் பண்ணுறது ப்ராக்டிக்கலாக அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உண்மையிலேயே என்னை புஷ் பண்ண 2 வாசகங்களை, 2 கோட்ஸ். ஒன்று மார்க் ட்வைனோட கோட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றிலிருந்து 20 வருடங்கள் கழித்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்க்கும் போது நீங்கள் செய்து முடித்ததை விட செய்யாதவைகளை நினைத்து மட்டுமே ஏமாற்றம் கொள்வீர்கள். இன்றிலிருந்து 20 வருடங்கள் கழித்து
உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது நீங்கள் செய்து முடித்தவை விட செய்யாதவைகளை நினைத்து மட்டுமே ஏமாற்றம் கொள்வீர்கள். எனவே காலம் தாழ்த்த வேண்டாம். உடனே பாய்மரத்தை விரியுங்கள். நங்கூரத்தை மேலே ஏற்றி விசை காற்றின் திசையில் பயணத்தை தொடங்குங்கள். பாதுகாப்பு என்று கருதும் துறைமுகத்திலிருந்து அகண்ட சமுத்திரத்தில் பயணியுங்கள். கனவு காணுங்கள், கண்டுபிடியுங்கள். எக்ஸ்ப்ளோர், ட்ரீம், டிஸ்கவர் அப்படின்னு முடியும் மார்க் ட்வைனுடைய அந்த ஒரு வாசகம். ஸோ நம்ம சேஃப் ஹார்பர் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறோம் வாழ்க்கையில். இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சம்டைம்ஸ் ட்ரிஃப்டிங் டு தி அன்னோன், நம்ம அந்த கப்பலை படகை எடுத்துக்கிட்டு பாய்மரத்தை விரிச்சிக்கிட்டு ஓகே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகும்போது அந்த சமுத்திரத்தில் நமக்காக விரிந்து கிடக்கிறது நிறைய. ஆனால் ஆரம்பிக்க வேண்டியது இங்கே இப்போது அப்படின்னு சொல்லி இது ரொம்ப என்னை புஷ் பண்ண ஒரு வாக்கியம். அடுத்தது நெப்போலியன் ஹில். இந்த நெப்போலியன் ஹில் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாலும் கோல்ஸை பற்றி ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னா, கோல்ஸ் ஆர் நத்திங் பட் ட்ரீம்ஸ் வித் டெட்லைன். இப்போ நம்ம கனவுகளுக்கு அந்த டெட்லைன் கொடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம இலக்கு நிர்ணயித்திருக்கிறோம். அதுக்குள்ளே போகிறதுக்கு என்ஷூர் பண்ணிக்கிறதுக்கு பிரபஞ்ச பேரறிவு நம்மளை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்குது. நம்மளும் அதற்கான செயல்களை எடுத்து வச்சு அதை ஒரு திட்டத்தை செயல்படுத்தி அதுக்கான ஆக்ஷன்ஸை நம்ம செய்ய ஆரம்பித்தாதானே பிரபஞ்சமும் நமக்காக செயல்பட ஆரம்பிக்கும். அப்போது அப்படி ஒரு ஆக்ஷன் பிளானை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த ஆக்ஷன் பிளான் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, அந்த கோல் செட்டிங்கை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, இதற்கான உங்களுக்கான டெம்ப்ளேட்ஸ் இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்குறேன். இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் அ பிளைன் டெம்ப்ளேட்டு. இந்த பிளைன் டெம்ப்ளேட் எடுத்து வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் நாளைக்கு அடுத்த வீடியோக்குள்ளே வரலாம். ஓகே, இப்போது வீடியோ டியூட்டோரியல் பார்ப்போம். பார்த்துட்டு மீண்டும் வரும். ஓகே, நாம் இப்போ விடியல் 2020 சேலஞ்சில் ஃபோர்த் டேயில் எப்படி நம்மளுடைய கோல் செட்டிங்கை ப்ராப்பராக பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சிஸ்டமில் காட்டுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த ப்ரெசன்டேஷனை நீங்கள் பாருங்கள். மேக்ஸிமம் நான் இங்கிலீஷில் தான் டைப் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் உங்களுடைய புரிதலுக்கு நான் தமிழில் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கோல் செட்டிங் ஃப்ளோ எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் நம்மளுடைய லைஃப் பர்பஸ். நம்ம 2-3 நாளாக இதை பற்றி தான் பேசிட்டு வரோம். நம்மளுடைய வாழ்க்கை நோக்கம் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். அதை நோக்கி தான் மற்ற எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைஃப் பர்பஸ், வாழ்க்கை நோக்கத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுடைய ஒவ்வொரு செயலும் அதை நோக்கியே அமையும். அது நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தது. அடுத்தது அந்த லைஃப் பர்பஸ்க்கு அப்புறமா அந்த லைஃப் பர்பஸ் அட்டைன் பண்ணுறதுக்கு மெயின் கோல்ஸ் என்னென்ன இருக்கும், அதை மெயின் ப்ராஜெக்ட்ஸ் ரெஃபரன்ஸ்க்காக எதுக்காக நான் அதை ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் டெக்னாலஜி யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ மெயின் கோல்ஸ் என்ன செஞ்சேன்னா நம்மளுடைய லைஃப் பர்பஸை அட்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். இதில் லைஃப் பர்பஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒருத்தர் நான் சிறந்த எழுத்தாளர் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. நான் சிறந்த படைப்பாளி, சிறந்த ஒரு டைரக்டராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நான் நல்ல ஒரு குடும்ப தலைவியாக இருக்கணும்னு விருப்பப்படுறேன், அதுதான் என்னுடைய வாழ்க்கை நோக்கமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு மெயின் கோல்ஸ் என்னவா இருக்கும், நல்லபடியாக நல்ல ஒரு டிஷ்ஷை, சமையலுக்கான ஒரு டிஷ்ஷை அவங்களே உருவாக்குறது கூட ஒரு கோலாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான ஏதோ ஒரு விஷயத்தை, ஒரு நல்ல ஒரு வீடை உருவாக்குவதற்கு ஹோம் மேக்கர்ஸ் அதை தான் சொல்லுவாங்க. இந்த வீட்டை நல்ல ஒரு வீட்டை வாங்கி இல்லைன்னா கட்டி அதை உருவாக்குறது தான் என்னுடைய கோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று டிஃபர் ஆகும். இந்த மெயின் கோல்ஸ் நீங்கள் ஒரு 3 to 5 கோல்ஸ், 3 இருந்துச்சுன்னா பெட்டர், 5னா இட்ஸ் ஓகே, அதுக்கு மேலே போக வேண்டாம். இந்த லைஃப் பர்பஸ் அட்டைன் பண்ணுறதுக்கு நம்மளுடைய வாழ்நாளில் அவ்வளவுதான் செய்ய முடியும் அதிகபட்சம். ஸோ 3 to 5 மெயின் கோல்ஸு என்னுடைய லைஃப். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏஜ் குரூப்பில் இருப்பீங்க. சிலர் ஏர்லி 20s இருப்பீங்க, சிலர் மிட்
மிடில் ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 40s இருப்பீங்க, சிலர் வந்து ஈவன் 50s கிராஸ் பண்ணி கூட இருப்பீங்க. ஸோ வேரியஸ் ஏஜ் குரூப்ஸில் நம்மளுடைய ஆடியன்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுடைய கோல் செட் டிஃபர் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எழுதுங்க இந்த மெயின் ப்ராஜெக்ட்ஸ் என்ன. 20 இயர்ஸில் இருக்கிறவங்களுக்கும் சார் 3 தான் வந்து நான் மெயின் கோலாக நான் செட் பண்ணணுமா, இந்த மெயின் கோல் நான் சொல்லும் போது வந்து இந்த லைஃப் பர்பஸை அட்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயங்களை பிரேக் டவுன் பண்ணி நம்ம வந்து மெயின் கோல்ஸாக பிரிக்கிறோம், ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ஸாக. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ஃபா டோமேகா பற்றி நான் பேசும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, அகம் அற்புதம் ஒரு மெயின் கோல், ஒரு ப்ராஜெக்ட். அதுக்கடுத்தது சேனல் O3 ஒரு ப்ராஜெக்ட். அதுக்கப்புறமா வந்து நான் இப்போது அடுத்து ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணியிருக்கிறேன், அது எல்லாமே வந்து தனித்தனி. அப்போ இது வந்து ஆல்ஃபா டோமேகா சம்மந்தப்பட்டது, என்னுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒன்றொன்றுத்தையுமே வந்து யோசித்து எது முக்கியமானது எது முக்கியமற்றது அதை பற்றிலாம் வந்து நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக கோல் செட்டிங் பற்றி பேசும்போது பேசலாம். முக்கியமானது முக்கியமற்றதுன்னு சொல்லிட்டு நம்ம மைண்டுக்கு தான் தெரியும். அதை வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். 3 to 5 main goals is always better. அடுத்தது இயர்லி கோல்ஸு. இப்போ மெயின் கோலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மெயின் கோல்ஸ் வந்து லைஃப் பர்பஸ்க்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணது. ஸோ இது செஞ்சேன்னா என்னுடைய வாழ்க்கை நோக்கம் பூர்த்தியாகிவிடும் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். சரி, இந்த மெயின் கோல்ஸை எப்படி அட்டைன் பண்ணுறது? அதுக்கு தான் நான் வந்து ஷார்ட் டேர்ம் கோல்ஸு லைக் இயர்லி கோல்ஸை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஒவ்வொரு வருஷமும் வந்து நம்ம மூவ் பண்ணுறது. எல்லாருமே சொல்லுவாங்க 20 இயர்ஸ் செட் பண்ணுங்கள், 5 இயர்ஸ் செட் பண்ணுங்கள், அப்புறமா இயர்லி கோல்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம லாங் டேர்மாக 20 இயர்ஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பதில் தான் நம்ம வந்து லைஃப் பர்பஸ்னே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதனால் அவ்வளோ தூரத்துக்கு நம்ம பார்க்க வேண்டாம். இந்த வரப்போகிற வருஷம் இந்த 2019 நம்ம இப்போ இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கிறது 2018 பேசிக்கிட்டு இருக்கோம், டிசம்பர் மந்த்து. இன்றைக்கி வந்து டிசம்பர் 24. ஓகே, டிசம்பர் 2019 டிசம்பர் 24 இது எப்படி இருக்குது, நம்ம வந்து அட்டைன் பண்ணிட்டோமா அப்படின்னு ரீசெக் பண்ணிக்கிறது. இந்த 1 இயர் அது சஃபிஷியன்ட் டைம், ஒரு ஷார்ட் டைம் தான் 1 இயர் அப்படின்றது. இந்த 1 இயர் வந்து ஸ்கேலபிள், நம்மளால் வந்து கரெக்டாக பார்த்துக்க முடியும். அதனால் அதை பார்க்குறோம். இந்த இயர்லி கோல்ஸ் கண்டிப்பாக உங்களுடைய மெயின் கோல்ஸை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதாவது அந்த மெயின் கோல்ஸை அட்டைன் பண்ணக்கூடிய விஷயமாக உங்களுடைய இயர்லி கோல்ஸ் இருக்கணும். அது வேறு இது வேறையாக இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்படி சொல்லலாம், சார் என்னுடைய பர்சனல் கோலில் நான் வந்து டூர் போகிறதா வந்து பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதில் எனக்கு மெயின் கோல்ஸில் இது வந்து சேரவே இல்லையே சார் அப்படின்னா, நிச்சயமாக மெயின் கோலில் பொருளாதார ரீதியில் ஏதாவது ஒன்று நீங்கள் எழுதியிருப்பீங்க கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் ஃபாரின் டூர் அதெல்லாம் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணேன்னா ஏதோ வீம்புக்கேன்னு சொல்லிட்டு இது மாற்றி அது மாற்றி எழுதுறது இல்லாமல் கண்டிப்பாக வந்து பொருளாதார சூழ்நிலை மேம்படுதல், நான் வந்து ஃபாரின் டூர் போகிறது அப்படிங்கிறத மாதிரி நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பீங்க. அப்போ இது ரிலேட்டடு தான். அந்த மாதிரி இயர்லி கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணி எழுதுங்க. ஆரோக்கியத்தை குறித்து உங்களுடைய கோல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய மெயின் கோல்ஸில் ஹெல்த் ரிலேட்டடாக நீங்கள் எழுதியிருப்பீங்க. இது நான் வந்து சொல்கிறது பேசிக் சைக்காலஜி, கொஞ்சம் மாறுபட்டு இருந்தால் தான் நீங்கள் அதுக்கான கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ரைட்டு, அந்த இயர்லி கோல்ஸை குவார்ட்டர்லி பிரேக் டவுனாக இது வந்து ஜென்ரலாக கார்ப்பரேட் கம்பெனியில் தான் பண்ணுவாங்க. நம்ம Q1 Q2 Q3 Q4 அதாவது 4 குவார்ட்டர்ஸாக பிரிச்சிருக்கிறோம் இல்லையா. மார்ச் முடிய ஒரு குவார்ட்டர், அதுக்கப்புறமா வந்து ஏப்ரல் மே ஜூன் ஒரு குவார்ட்டர், அதுக்கப்புறமா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அது ஒரு குவார்ட்டர், அதுக்கப்புறமா வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அது ஒரு குவார்ட்டர். 4 இந்த 4 குவார்ட்டராக Q1 Q2 Q3 Q4 இந்த 4 குவார்ட்டருக்கும் நீங்கள் இப்போ டிஃபைன் பண்ணிக்கிற இந்த இயர்லி கோல்ஸை எந்த குவார்ட்டரில் முடிக்க போகிறீங்க? Q1 முடிக்க போகிறீங்களா, Q2 முடிக்க போகிறீங்களா, Q3 Q4 அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுங்கள். அப்போ வந்து நமக்கு தெரியும் Q1 அப்படின்னா இது மார்ச் மாதத்துக்குள்ளே முடிக்க வேண்டியது, Q2 ஜூன் மாதத்துக்குள்ளே முடிக்க வேண்டியது அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஃபர்தர் அந்த குவார்ட்டர்லி பிரேக் டவுனை எடுத்து நீங்கள் உங்களுடைய மந்த்லி பிளானர், ஸோ மந்த்லி பிளானர் இன்றைக்கி டைரி இருக்குது, டைரியிலே மந்த்லி பிளானர்ஸ் கொடுத்துட்றாங்க. ஒரு நல்ல டைரி வாங்கிக்கோங்க 2019க்கு. கண்டிப்பாக வந்து எல்லாருமே டைரி இப்போ காசு கொடுத்து வாங்குறதுல நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸாக வருது. அப்படி வரலைன்னாலும் இட்ஸ் அரவுண்டு 200-250. பட் டுமாரோ நீங்கள் வந்து என்னுடைய வீடியோ பாருங்கள், நாளைக்கு நான் போடும்போது டுமாரோஸ் வீடியோ வில் பி ஹேவிங் எ சர்ப்ரைஸ் ஃபார் யூ. ஓகே, நம்ம மந்த்லி பிளானர் அந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். இந்த குவார்ட்டர்லி பிரேக் டவுன் பண்ணால் உடனே அதை வந்து மந்த்லி பிளானருக்கு எடுத்துகிட்டு போகிறோம், மந்த்லி பிளான்ஸாக எடுத்துகிட்டு போகிறோம். அதை மறுபடியும் பிரேக் டவுன் பண்ணுறோம். இந்த மந்த் என்ன பண்ணுறது, அடுத்த மந்த் என்ன பண்ணுறது, அதுக்கடுத்த மந்த் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்தது வி ஆர் கோயிங் ஃபார் வீக்லி பிளானர். அதை வந்து
நீங்கள் இப்போ பிரேக் டவுன் பண்ணியிருக்கிறத வீக்லிக்கு பிரிச்சுக்கிறீங்க. ஸோ நல்லா பாருங்கள், இயர்லி பிளான் பண்ணுறோம். இயர்லி கோல்ஸ் வந்து மெயின் கோல்ஸை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அதை குவார்ட்டர்லி பிரேக் டவுனாக பண்ணுறோம் எந்த இதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்கு. அடுத்தது மந்த்லி பிளானர், அந்த மந்த்லி பிளானரை வீக்லி பிளானராக கொண்டு வரோம். வீக்லி பிளானருக்கு நம்ம ஆக்ஷன் லிஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுறோம், டாஸ்க் லிஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த டாஸ்க் லிஸ்ட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து இந்த வீக்லிக்கும் மந்த்லிக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஓகே, இதுதான் ஐடியா. இப்போ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இது ஏதோ பெரிய காம்ப்ளிகேட்டட் விஷயம் மாதிரி தெரியும். அப்படி இல்லை. நம்ம உண்மையிலேயே இதுக்குன்னு ஒரு half a day 1 day நம்ம லைஃபுக்காக நம்ம என்னென்னவோ பண்ணுறோம். ஒரு நாள் இந்த பேப்பரை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டோமா? கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணலாம். இது ஒன்ஸ் இந்த கோல் செட்டிங் நம்ம பேப்பரில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னோம்னா நம்ம பாதி கிணற தாண்டின மாதிரி. இது எத்தனையோ முறை நம்ம வீடியோஸ்லேயே சொல்லியாச்சு. இந்த VDL 2020 சேலஞ்ச் வீடியோஸ்லேயும் நான் அதை சொல்லியிருக்கிறேன். அதனால் இப்போ நம்ம வாங்கியிருக்கிற இந்த நோட் புக்கை எடுத்து இந்த மாதிரி நம்மளால் டிஃபைன் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏற்கனவே நேற்றைய வீடியோவில் நீங்கள் எல்லாத்தையுமே டாஸ்க்லாம் எழுதியிருப்பீங்க, அதை பிரேக் டவுன் பண்ணியிருப்பீங்க, சின்ன சின்ன பகுதிகளாக பிரிச்சிருப்பீங்க. இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் உங்களால் வந்து டிஃபைன் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். அழகாக பாருங்கள். லைஃப் பர்பஸ், ஃபஸ்ட்டு டெய்லி ஆக்ஷன் லிஸ்ட்டு, அது உங்களுடைய ஒரு வாரத்தை பூர்த்தி செய்து அந்த ஒரு வாரம் கரெக்டாக போகும்போது வந்து மந்த்லி முடியுது. அந்த மந்த்லி முடிய உங்களுடைய ஒவ்வொரு குவார்ட்டரும் அந்த ஒவ்வொரு காலாண்டும் உங்களுக்கு முடிந்துக்கிட்டே வருது. அந்த காலாண்டுகள் முடிய ஒரு ஆண்டு உங்களுக்கு முடியுது ப்ராப்பராக. இது எல்லாமே எதை நோக்கி இருக்குது? உங்களுடைய அந்த மெயின் ப்ராஜெக்ட், இந்த லைஃப்பில் நீங்கள் செய்யணும்னு நினச்ச அந்த விஷயத்துங்களுக்காக அது போய் முடியுது. அது பூர்த்தி ஆகும் போது உங்களுடைய வாழ்க்கை நோக்கம் பூர்த்தி ஆகுது. இது இப்படி தான் வந்து ட்ராவல். இந்த ட்ராவலை வந்து கரெக்டாக செஞ்சிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம என்றைக்கு டெய்லி ஒரு நாள் எந்திரிக்கும் போது இன்றைக்கி என்ன செய்யறது, நாளைக்கு என்ன செய்யறது அப்படின்ற ஒரு கவலையும் இருக்காது. நம்ம கரெக்டாக அதை செஞ்சு மூவ் பண்ணி போய்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? ரைட்டு. இப்போது ஒவ்வொரு கோலும் எப்படி நம்ம வந்து அதை பிரிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திங், ஒரு கோலுக்கும் ஒரு சப் கோல் டைட்டிலோடு எழுதி வைங்க. இதை சப் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒவ்வொரு கோல்னால் எது, நம்ம இப்போ இங்கே இதுக்கு முன்னாடி பண்ணதில் ஒரு மெயின் கோல் அப்படின்ட்டு சொல்லிட்டு இயர்லி கோல்ஸ்க்கு முன்னாடி டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். இப்போது இந்த இடத்துல வந்து இயர்லி கோல்ஸ், இந்த இயர்லி கோல்ஸை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். எதுக்கு எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னோம்னா, ஃபஸ்ட்டு திங் ஒரு சப் கோலை டைட்டிலோடு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதனுடைய எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். இதை மட்டும் நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கங்க. ரைட் சப் கோல்ஸ் வித் எ டைட்டில். அடுத்தது செட் மைல்ஸ்டோன்ஸ். இந்த மைல்ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது வந்து அகெயின் கார்ப்பரேட் விஷயத்தில் யூஸ் பண்ணுறது, ஒரு பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னாலும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நமக்கு இந்த மைல்கற்கள் தேவைப்படுகிறது. இந்த மைல்கற்கள் நம்மளுடைய அடுத்த முன்னேற்றத்தை நமக்கு நாமளே வந்து சரி பார்த்து கொள்வதற்கு உபயோகப்படும். ஏன்னா நமக்கு தெரியணும் இல்லையா, இப்போ இங்கேருந்து வந்து நம்ம மதுரை வரைக்கும் போகிறோம், சென்னையிலேருந்து மதுரை போகிறோம். சென்னையிலேருந்து மதுரை போகும்போது ஒரு மைல் கல்லை வந்து தாண்டும் போது நமக்கு இத்தனை கிலோமீட்டர் இருக்குது இன்னும் அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி இத்தனை மைல் கற்களை நம்ம கடந்துட்டோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இந்த மைல் ஸ்டோன்ஸ். இது எப்படி இருக்கணும் அப்படின்னா குவான்டிஃபையபிள், கரெக்டாக மெஷர் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த மைல் ஸ்டோன்ஸை நம்ம டிஃபைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து என்னுடைய வேலையில் ப்ரொமோஷன் நான் தேட போகிறேன் அப்படின்னா அந்த ப்ரொமோஷனுக்கு சர்டிஃபிகேஷன்ஸ் சிலது இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து சில குவாலிஃபிகேஷன்ஸு, எலிஜிபிலிட்டி ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும். அது ஒன்றொன்றையும் கடக்கிறத ஒரு மைல் ஸ்டோனாக நான் வைக்கலாம். என்னுடைய தொழில் துறையில் நான் முன்னேறதுக்கு, என்னுடைய பிஸ்னஸ் வருமானத்தை கூட்டுவதற்கு இந்த வருஷத்துக்கு நான் 10 லட்ச ரூபா அப்படின்னு நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 லட்ச ரூபா அப்படின்றத ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோனாக வச்சுக்கலாம். நம்ம டிஃபைன் பண்ணுறது தான் மைல் ஸ்டோன். பட் அதை அட்டைன் பண்ணுறோமான்றது ஃபஸ்ட்டு நம்ம என்ஷூர் பண்ணணும். ஒருவேளை அதை அட்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அதுவே நம்மளை உத்வேகப்படுத்தி உற்சாகப்படுத்தி அடுத்த ஸ்டெப்புக்கு, அடுத்த மைல் ஸ்டோனுக்கு நம்மளை புஷ் பண்ணும். அதுக்காக தான் இந்த மைல் ஸ்டோன்ஸை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இப்போது அதுக்கு அடுத்தது, இப்போ நம்ம சப் கோல்ஸ் இருக்குது, மைல் ஸ்டோன்ஸையும் டிஃபைன் பண்ணிட்டோம். இந்த மைல் ஸ்டோன்ஸை இந்த மைனர் ஸ்டெப்ஸ் நம்ம இப்போ டிஃபைன் பண்ணோம். இந்த சப் கோல்ஸை சப்போர்ட் பண்ணுற மாதிரி மைனர் ஸ்டெப்ஸ். ஓகேங்களா? ஸோ மேலே சப் கோல்ஸ் இருக்குது. சப் கோல்ஸ்ன்னு சொல்லும்போது எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் கரெக்டாக. இந்த மைனர் ஸ்டெப்ஸ் அந்த சப்கோல்ஸை வந்து அடையிற மாதிரி இருக்கணும். செய்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அந்த சப்கோல்ஸை அடையிற மாதிரி இருக்கணும். ஓகே. அதுக்கடுத்தது இந்த ஸ்டெப்ஸை செய்கிறதுக்கு டாஸ்க்கை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். என்னென்ன செயல்கள் நம்ம செஞ்சோன்னா அந்த ஸ்டெப்ஸை மைனர் ஸ்டெப்ஸை நம்மளால் பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே ஒரு ஹைரார்க்கி தான்.
சப் கோல்ஸ்ன்றது மெயின். இந்த டாஸ்க்ஸை செய்யும் போது மைனர் ஸ்டெப் பூர்த்தியாகும். மைனர் ஸ்டெப்ஸ் பூர்த்தியாகும் போது நம்ம மைல் ஸ்டோன்ஸை கடப்போம். மைல் ஸ்டோன்ஸை கடக்கும் போது வந்து நம்மளுடைய சப் கோல்ஸை ரீச் பண்ணுவோம். இந்த சப் கோல்ஸ் ரீச் பண்ண ஒன்று ரீச் பண்ண நம்மளுடைய கோல்ஸ் இலக்குகள் பூர்த்தியாகும். இதுதான் அதனுடைய ஸ்ட்ரக்சர். சரி, எப்படி டாஸ்க்கை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயின் ஸ்டாமிங் அப்படி இல்லைனா மைண்ட் மேப்பிங் அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். இந்த பிரெயின் ஸ்டாமிங் ஒரு மைண்ட் மேப்பிங் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் இதுக்கு முன்னாடி இதே இலக்குகள் நிர்ணயித்தல் பற்றி ஒரு வீடியோவில் போன வருஷம் நான் சொல்லியிருந்தேன். போன வருஷம் 2018 சொல்லியிருந்தேன். 2018 எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ 2019க்கு வந்துட்டோம். அதனால் மறுபடியும் அதே டூல் தான். இந்த டூலில் எந்த விதமான டிஃப்ரென்ஸும் கிடையாது. இந்த டூலுக்கு பேர் பார்த்திங்கன்னா எக்ஸ்மைண்ட் சாஃப்ட்வேர். இன்கேஸ் சாஃப்ட்வேர் இல்லாதவங்க நான் சொல்கிற மாதிரி உங்கள் பேப்பரில் நீங்கள் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த மைண்ட் மேப்பிங் அப்படின்னா ஒரு கோர், ஒரு காமன், ஒரு சென்டர் தீம், சென்டர் டாபிக் இருக்கும். இந்த சென்டர் டாப்பிக்கில் நம்மளுடைய கோலை பற்றி எழுதிக்கலாம். இல்லைன்னா வந்து நம்மளுடைய மெயின் டாஸ்க் ஏரியா பற்றி எழுதிக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல வந்து இப்போது எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறது ரிலீஸ் எ புக் இப்படின்னு சொல்லிட்டு இந்த நான் ஒரு டாபிக் எழுதுகிறேன் அப்படின்னா, அகெயின் இதை நீங்கள் பேப்பரில் எப்படி எழுதுனா ஒரு வட்டம் போட்டு ரிலீஸ் எ புக் அப்படின்னு எழுதிக்கலாம், உங்களுடைய கோல் செட்டுக்கு ஏற்ற மாதிரி. அடுத்தது ஒரு மெயின் டாப்பிக்கை நான் இன்சர்ட் பண்ணுறேன். அதாவது இந்த சென்டர் டாப்பிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய என் மனசில் என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் இப்படி அடுத்தடுத்த டாப்பிக்காக நான் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வரேன். ஸோ ஒன்றொன்றுத்துலேயும் என்னுடைய மைண்டு தான், அதுக்காக தான் அது மைண்ட் மேப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். பிரெயின் ஸ்டாமிங்னு வரும்போது மைண்ட் மேப்பிங்கில் ஒரே ஒரு ஆள் தான் ஒர்க் பண்ணலாம். பிரெயின் ஸ்டாமிங்கில் ஒன்று அல்லது அதற்கும் மேற்பட்ட ஆட்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். இது நம்ம இண்டிவிஜுவல் சார்ந்த விஷயம் அப்படின்றதுனால ஒரே ஒரு தான் ரிலீஸ் எ புக். அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு டாபிக் வந்து ஃபைண்ட் அன் ஐடியா. இது என்னுடைய மைண்டில் வருது, ஐடியா ரிலேட்டடாக இது. அப்போ நான் வந்து இந்த ஐடியா வந்து இட் கேன் பி அ த்ரில்லர். இப்படி என்னுடைய மைண்ட் அந்த நேரத்தில் என்னென்னலாம் சொல்லுதோ, உண்மையில் இந்த எக்ஸ்மைண்ட் டூல் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸ்மைண்ட் இல்லாமல் அதுக்கப்புறம் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது எக்ஸ்மைண்ட், பட் ஃப்ரீ வெர்ஷனும் உங்களுக்கு கிடைக்கிது நெட்டில். இது சிஸ்டம்லேயும் யூஸ் பண்ணலாம், ஆண்ட்ராய்டு மொபைல் டிவைசஸ்லையும் யூஸ் பண்ணலாம், ஐஃபோன் டிவைசஸ்லையும் யூஸ் பண்ணலாம். நான் என்னுடைய சிஸ்டத்துலேயும் என்னுடைய மொபைல்லையும் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்மைண்டை யூஸ் பண்ணி என்னுடைய மைண்ட் ஒரு பர்டிகுலர் டாபிக், இந்த சென்ட்ரல் டாப்பிக்கை சுற்றி என்னென்னலாம் வருதோ அதெல்லாம் நான் எழுதுவேன். அப்போ நான் இதில் வந்து நம்ம கோல் செட்டிங் ரிலேட்டடாக நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, இது எல்லாத்தையுமே நம்ம டெலீட் பண்ணிடுவோம். இப்போது ஒரு பர்டிகுலர் டாஸ்க் ஏரியா எடுத்துக்கிறோம். என்ன டாஸ்க் ஏரியா, ஏர்ன் 5000 திஸ் வீக். இதுக்கு என்னென்னலாம் டாஸ்க் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செல் 5 ஆஃப் மை ப்ராடக்ட்ஸ் ஒர்த் 1000 rupees. இது செல் பண்ணனா இந்த 5000 ரூபாய் நம்மளால் ஏர்ன் பண்ணிட முடியும். சரி, அதை வந்து எப்படி செல் பண்ணுறது அப்படின்னா, அடுத்தது ஓகே, ஃபைண்ட் கஸ்டமர்ஸ். எப்படி கஸ்டமர்ஸ் கண்டுபிடிக்கிறது, ப்ரொமோட் ஆன் வெப்சைட். ஸோ இப்படி ஒன்று வந்துக்கிட்டு நம்மளால் வந்து நம்ம மைண்டு என்னென்னலாம் சொல்லுதோ அதை பற்றிலாம் எழுதி அதில் டெலீட் பண்ண வேண்டியதை, இப்போ ப்ரொமோட் ஆன் வெப்சைட் இதை டெலீட் பண்ணிடலாம் வேண்டாம்னா. ஸோ இந்த மாதிரி என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதை நம்ம வந்து செய்யலாம். இது ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் இருக்குது. ஆண்ட்ராய்டு மொபைலில் எக்ஸ்மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பாருங்கள். மைண்ட் மேப்பிங். சார் என்னால் இந்த டூல்லாம் யூஸ் பண்ண முடியாது, எனக்கு வந்து பேப்பர் பேனாக தான் பெட்டர் அப்படின்னா, பேப்பர் பேனால் அழகாக ஒரு வட்டம் போட்டு இதை எழுதிட்டு அப்படியே ஒரு கோடு, நேரடியாக ஒரு கோடு போட்டு அந்த கோடில் அந்த டாப்பிக்கை, இதுதான் மைண்ட் மேப்பிங். சாஃப்ட்வேர்லாம் இல்லாத நேரத்திலே மைண்ட் மேப்பிங் இருந்துச்சு, அவங்க எல்லாம் பேப்பரில் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ யூஸ் திஸ் டெக்னிக். இந்த டாஸ்க்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, நம்மளுடைய கோல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, சப் கோல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே அதை மறுபடியும் என்ஷூர் பண்ணுங்கள். மறுபடியும் இந்த கோல் வேணுமா வேணாமா, இந்த சப் கோல் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஓகே, நம்ம மறுபடியும் நம்மளுடைய ப்ரெசன்டேஷனுக்கு போவோம். இங்கே எக்ஸாம்பிள், நான் இதுக்கு முன்னாடி சொன்னதனுடைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது நம்ம இந்த இடத்துல என்ன சொன்னோம், ரைட் சப் கோல்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய மெயின் இயர்லி கோல்ஸுக்கான பிரேக் டவுன்ஸை பார்த்தோம், எப்படி அது பகுதிகளாக பிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு சப் கோல்ஸ் வித் எ டைட்டில், அதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்து நம்ம வச்சுக்கிறோம். அடுத்தது அதுக்கான மைல் ஸ்டோன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறோம். மூன்றாவது அதுக்கான மைனர் ஸ்டெப்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறோம்.
மைனர் ஸ்டெப்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு அடுத்தது அதுக்கான சின்ன சின்ன டாஸ்க்ஸை, ஈவன் ரொம்ப சின்ன டாஸ்க்காக இருந்தால் கூட, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல ஒரு 10 பென்சில் வாங்கணும், இல்லை 2 பென்சில் எடுத்து வைக்கணும், பேனா வந்து ஜெல் பென்னாக வாங்கணும் அப்படின்னாலும் அதை டாஸ்க் லிஸ்ட்டில் கண்டிப்பாக எழுதுங்க. ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம மறந்து போவோம். ஓகே, எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் வந்து 2019 ஒரு 5000 காப்பி என்னுடைய புக்கை வந்து சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ மேபி இது ட்ரூ எக்ஸாம்பிளாக கூட இருக்கலாம், உண்மையானது இல்லை. ஆக்சுவலாக என்னுடைய புக்கு நான் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறேன், பட் நம்பர்ஸ் இது கிடையாது. ஆனால் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் தரேன் 5000 காப்பீஸ். அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு சப்கோல் என்னென்னா ரைட் அண்ட் ரிலீஸ் தி புக். அடுத்தது ரெண்டாவது இப்படி இருக்கலாம், ப்ரொமோட் தி புக், அது ஒரு சப்கோல். ஸோ இந்த மாதிரி சப்கோல் வந்து ஒரு 3 to 5 சப்கோல்ஸ் நீங்கள் எழுதலாம். அப்போ ஃபஸ்ட்டு எழுதணும், ரிலீஸ் பண்ணணும், ப்ரொமோட் பண்ணணும். இந்த 3 வந்து நம்ம சப்கோல்ஸாக, நான் ரைட் அண்ட் ரிலீஸ் தி புக்கை ஒரே டைமில் நான் வந்து எழுதியிருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் பிரித்து கூட எழுதிக்கலாம். அடுத்தது மைல்ஸ்டோன் 1. ஒரே மைல்ஸ்டோன் தான் இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் கடந்து போகிற பாதையில் நீங்களே மைல்ஸ்டோன்ஸை டிஃபைன் பண்ணிக்கலாம். அது எதுக்கு அப்படின்னா, இந்த மைல்ஸ்டோனை நான் கடந்து விட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையும் நீங்கள் திரும்பி பார்க்க போகிறீங்க இந்த ட்ராவலில், இந்த நெக்ஸ்ட் 1 year ட்ராவலில். ஸோ மைல்ஸ்டோன் 1, சக்ஸஸ்ஃபுல் லான்ச் ஆஃப் தி புக் வித் 1000 காப்பீஸ் சேல்ஸ் ஆன் ஸ்பாட். அந்த புக் லான்ச் ஈவெண்ட்லேயே வந்து ஒரு 1000 காப்பீஸை வந்து சேல்ஸ் பண்ணிடணும். ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ, அந்த இடத்துலையேவோ, அந்த அரங்கத்துலேயேவோ, இல்லை அதுக்கு முன்னாடி ப்ரீ சேல்லையோ ஏதோ ஒன்று 1000 காப்பீஸை நான் சேல் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் கரெக்டாக போய்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். என்னுடைய அந்த ஃபஸ்ட்டு மைல்ஸ்டோனை நான் கடந்துட்டேன்னு அர்த்தம். ஓகே, இதை மைனர் ஸ்டெப்ஸை நான் என்ன பிரிச்சிருக்கிறேன்? அப்போ இந்த மைல்ஸ்டோனாக அடையணும். அதுக்கு முன்னாடி அந்த மைனர் ஸ்டெப்ஸ் என்னென்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் புக் லேஅவுட்டை டிசைன் பண்ணணும். எழுதியிருக்கிறேன், அது ஒரு டாஸ்க்கு. அப்போ நான் ஐ ஹாவ் டு ரைட் தி புக்குன்னு நான் ஃபஸ்ட்டு எழுதியிருக்கணும். பட் இப்போதைக்கு இருக்கிற ஸ்டேஜில் புக் லேஅவுட் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு மைனர் ஸ்டெப்பை நான் டிஃபைன் பண்ணுறேன். புக் ப்ரொமோ வெப்சைட்டை நான் டிஃபைன் பண்ணணும். ஓகேங்களா, இது ஒன்று. அதுக்கு அடுத்தது ப்ரொமோஷனல் மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணணும். ப்ரொமோஷனல் மெட்டீரியல்ஸ் அது ஆன்லைன், ஆஃப்லைன், பிரிண்ட் மெட்டீரியல்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அதை நான் ரெடி பண்ணணும். இது எல்லாமே மைனர் ஸ்டெப்பு. ஸோ இதுக்கான டாஸ்க்ஸ் என்னென்ன, அதை நான் சின்ன சின்ன டாஸ்க்காக பிரிக்கணும். புக் லேஅவுட் டிசைன்னா என்ன பண்ணணும்? புக் ப்ரொமோ வெப்சைட்டுன்ற அந்த மைனர் ஸ்டெப்பை மட்டும் நான் எடுத்துருக்கிறேன். புக் ப்ரொமோ வெப்சைட்டில் நான் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு கண்டென்ட்டை எழுதணும். உள்ள அந்த வெப்சைட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நான் எழுதணும். பிக்சர்ஸ் ஃபார் தி வெப்சைட், அந்த வெப்சைட்டுக்கு வேணுங்கிற பிக்சர்ஸை நான் கலெக்ட் பண்ணணும். அந்த சின்ன இதை கூட வந்து நான் எழுதியிருக்கேன். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி எத்தனை வேணுமோ அதை வந்து நான் அதில் எழுதணும். ஓகே, இந்த டாஸ்க்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் டெம்ப்ளேட் ஒன்று கூட ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும். இந்த டெம்ப்ளேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இது மைல்ஸ்டோன்ஸ்க்கான டெம்ப்ளேட். மைல்ஸ்டோன்ஸை இங்கே டிஃபைன் பண்ணுங்கள். ஓகேங்களா, எதற்கான மைல்ஸ்டோன், எந்த மைனர் ஏரியாக்கான மைனர் ஸ்டெப்ஸ்க்கான மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. எந்த கோலுக்கான மைல்ஸ்டோன் அப்படின்றத எழுதுங்க. ஸோ அதே மாதிரி இது வந்து உங்களுடைய டாஸ்க் ஐடென்டிஃபிகேஷன் ஷீட். இதெல்லாம் நான் பர்சனலாக என்னுடைய லைஃப்பில் கடந்த சில வருடங்களாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள். எங்கெங்கேருந்தோ எடுத்து அதை சிம்பிளிஃபை பண்ணி நான் வச்சுருக்கிறேன். இதனுடைய வேரியஸ் ஃபார்ம்ஸ் எங்கெங்கே உங்களுக்கு நெட்டில் கிடைக்கலாம். பட் அதெல்லாம் எடுத்து நான் இதை ரீஅரேஞ்ச் பண்ணி, இந்த இடத்த வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி, ஒருவேளை இந்த இடத்துல வந்து இனிஷியல்ஸ்னு இருந்திருக்கும், அதை வந்து கம்ப்ளீட்டட்னு மாற்றி எனக்கேற்ற மாதிரி நான் வந்து மாற்றி வச்சுருக்கிறேன். அதே விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ரொம்ப வேகா மைண்டு இருந்த நேரத்தில் நான் இதை யூஸ் பண்ணதுனால எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால நிச்சயமாக தெரியும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிளிஃபைடாக எல்லாருனாலையுமே யூஸ் பண்ணக்கூடிய ரீதியில் தான் இதை டிஃபைன் பண்ணியிருக்கு. ஓகே, இந்த டாஸ்க் ஐடென்டிஃபிகேஷன் ஷீட் ஒரு டெம்ப்ளேட். இதில் வந்து நீங்கள் வந்து அழகாக டாஸ்க்கை எழுதி இது எப்போ ஆரம்பிக்கணும், எப்போ முடிக்கணும், அந்த எண்ட் டேட், பிகினிங் டேட்டு, எண்ட் டேட்டு எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணிடலாம். ஓகேங்களா, முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே ஒரு டிக் போட்டுக்கலாம். இது ஒரு டெம்ப்ளேட் நானும் உங்களுக்கு பிடிஎஃபாக இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்குறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா டு டூ லிஸ்ட், ஆக்ஷன் லிஸ்ட்டு. ஸோ இந்த ஆக்ஷன் லிஸ்ட்டை வந்து நீங்கள் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய இலக்கு நிர்ணயித்தலில் நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும். இதை முடிஞ்சதுன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் பிரிண்டர் இருக்குது, இல்லை பக்கத்தில் வந்து ஒரு பிரிண்ட் கடை இருக்குது, இங்கே போய் இப்போலாம் வந்து ₹1 per பேஜுக்கே பிரிண்ட் போட்டு தராங்க. ஒருவேளை ரொம்ப இன்டீரியர் ஏரியாஸில் இருக்கிறீங்க, அந்த இடத்துல வந்து பிரிண்ட் காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாகலாம். ₹5 இருக்கலாம், ₹10 இருக்கலாம், அந்த மாதிரி. பட் வாட் எவர் இட் இஸ், இட்ஸ் ஓகே. நீங்கள் வந்து இதை
இந்த மாதிரி உங்களுடைய ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி வாங்கியிருக்கிற அந்த நோட் புக் எடுத்துக்கோங்க. அந்த நோட் புக்கில் இந்த மாதிரி கட்டம் போட்டுக்கிட்டு ஆக்ஷன் லிஸ்ட்டை நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கோங்க. இந்த 3மே நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டெம்ப்ளேட்ஸ், இதை நீங்கள் இங்கே யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் உங்களுடைய டாஸ்க் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அந்த டாஸ்க் ஐடென்டிஃபிகேஷன் ஷீட்டில் தான் இந்த கண்டென்ட் ரைட்டாக பிக்சர்ஸ் ஃபார் தி வெப்சைட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து டிஃபைன் பண்ணுறேன். 2வது எக்ஸாம்பிள் வெயிட் லாஸ் பற்றி. ஏன்னா கேட்கலாம் இல்லையா, சார் ஒரு புக் ரிலீஸ் பற்றி பேசுகிறீங்க, இல்லை இப்போ நான் வந்து ஒரு இருக்கக்கூடிய க்ரியேட்டிவ் ஃபீல்டில் என்னுடைய ப்ராஜெக்ட் ஒரு படமாக இருக்கலாம், இல்லை ஒரு புக்காக இருக்கலாம், இல்லை ஒரு டாக்குமெண்ட்ரியாக இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். அதனால் நான் அதை சொல்லியிருக்கேன். இதே ஆரோக்கியத்துக்கோ இல்லை வருமானத்திற்கோ எழுதணும், இல்லை சார் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்குன்னா அதுக்கெல்லாம் ஈஸியாக நீங்களே டிஃபைன் பண்ணலாம். ஸோ இங்கே வெயிட் லாஸ் பற்றி பார்ப்போம். வெயிட் லாஸ்னால் ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் தான் ப்ராஜெக்ட், என்னுடைய மெயின் கோல் இல்லைங்களா. அந்த மேஜர் கோலை நான் அங்கே எழுதிட்டேன். அதுக்கு அடுத்தது லூஸ் 10 kgs. இது வந்து அந்த சப் கோல்ஸில் வருது. சப் கோலில் லூஸ் 10 kgs பை டிசம்பர் 2019. அதுக்கு அடுத்தது மைல்ஸ்டோன். அதனுடைய மைல்ஸ்டோன் என்ன, 2 kgs பை February 2019. மைல்ஸ்டோனை பற்றி நம்ம பேசும்போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம், கண்டிப்பாக டேட் அண்ட் டைம் நீங்கள் எழுதுங்க. இந்த நாளில் இந்த நேரத்தில் நான் இதை கடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. இதை கடக்க முடியலன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே சார் அப்படின்ற பேச்செலாம் இப்போதைக்கு நம்ம வந்து பேச வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்ம திட்டமிடுறோம், நம்மளுடைய வருடத்தை நம்ம வந்து திட்டமிடுறோம். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா மைனர் ஸ்டெப்ஸு. ஸோ இந்த மைனர் ஸ்டெப்ஸ் என்னென்னவா இருக்கும், சேஞ்ச் தி டயட் பிளான். என்னுடைய டயட் பிளானை வந்து சேஞ்ச் பண்ணி அந்த டயட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் ரெகுலர்லி, வாக் ரெகுலர்லி, அந்த மாதிரி இருக்கலாம். டாஸ்க் லிஸ்ட் இதுக்கு என்னவாக இருக்கும், அகெயின் டயட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் சமைச்சு சாப்பிட்ணும். ஸோ டயட் பிளான் வந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஆல்ரெடி இருக்கிற ஒரு உணவு முறையை மாற்றி ஒரு டயட் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணுறோம். அது இயற்கை உணவா இல்லை செயற்கை உணவா அப்படிங்கிறத ரிஃபைன் பண்ணுறோம். அதுக்கடுத்தது எக்ஸசைஸ் ரெகுலர்லி நம்ம மைனர் ஸ்டெப்ஸை பிளான் பண்ணிடுறோம். அதுக்கடுத்தது அதில் இருக்கக்கூடிய டாஸ்க் லிஸ்ட்டை நம்ம குக் ஆஸ் பர் தி டயட்டுக்கு ஏற்ற மாதிரி சமைக்கணும். அதுக்கடுத்தது மார்னிங் வாக் பண்ணணும். அதுக்கப்புறமா யோகா ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி எத்தனையோ டாஸ்க் இருக்கலாம் இல்லையா, அது டெய்லி ப்ராக்டிஸ் லிஸ்ட்டில் வந்துடும். பாடி டீடாக்சிஃபிகேஷன், கழிவு நீக்கம் பண்ணணும். இதை வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு மேஜர் கோல் இருக்கணும். அதுக்கப்புறம் சப் கோல்ஸ், அந்த சப் கோல்ஸ் வந்து சப் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மைல் ஸ்டோன்ஸ் இருக்கணும், மைனர் ஸ்டெப்ஸாக பிரிச்சுக்கணும். இது கீழே இருந்து மேலே மாதிரி இந்த டாஸ்க்கை முடிக்க ஒரு மைனர் ஸ்டெப்ஸ் நமக்கு பூர்த்தி ஆகும். மைனர் ஸ்டெப்ஸ் பூர்த்தியாக மைல் ஸ்டோனை கடக்க முடியும். மைல் ஸ்டோனை கடக்க நம்மளுடைய சப் கோல்ஸு அதை வந்து நம்ம ரீச் பண்ணுறோம். அந்த சப் கோல்ஸ் உங்களுடைய மெயினான கோல் இல்லைனா மெயினான ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு உதவி பண்ணும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல மேஜர் கோல்னு இருக்குது, இது ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக், அதுக்கு மன்னிக்கணும். இந்த இடத்துல வந்து சப் கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். ஓகே, நன்றி. இப்போது உண்மையிலே அடுத்தடுத்து என்ன செய்யணும், இதை வந்து நம்ம கரெக்டாக செய்கிறோமா இல்லையா அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு திங் நான் டிஃபைன் பண்ணியிருக்கிற இந்த மேஜர் கோல், நீங்கள் இப்போ இன்றைக்கி எழுதியிருப்பீங்க இந்த ஷீட்டெல்லாம். இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, போயிட்டு நான் கொடுத்துருக்குற இந்த டெம்ப்ளேட்ஸ், இப்போ சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள், இது எல்லாத்தையுமே வச்சு உங்களுடைய மேஜர் கோல் இல்லை டிஃபைன் பண்ண போகிறீங்க. இந்த மேஜர் கோல் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை நோக்கத்தோடு அலைனாக இருக்குதா? அப்படி இல்லைன்னா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமுமே உங்களுடைய வாழ்க்கை நோக்கத்தை அதுக்கு வந்து சப்போர்ட்டிங்காக உதவி செய்வதாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் தி டாஸ்க்ஸ் டு தி மந்த்லி பிளானர். ஸோ மந்த்லி பிளானர்னு சொல்லும்போது நான் உங்களுக்கு அகெயின் ஒரு வெப்சைட் உங்களுக்கு வந்து நான் காட்டணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். ஸோ calendarpedia.com இப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. இங்கே போனீங்கன்னா இந்த இயர்லி பிளானர் வெப்சைட் PDF ஃபைல்ஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். வீக்லி பிளானர் கிடைக்கும், மந்த்லி பிளானர் கிடைக்கும். இதுவும் நான் வருஷம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டு. இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற ஒரு டிசைனில், ஒரு மாடலில் ஒரு பிளானரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஜென்ரலாக இந்த பர்டிகுலர் டிசைன் யூஸ் பண்ணுவேன். இதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் உங்களுடைய பிரிண்டரில் எடுத்துக்கிட்டு நீங்கள் உடனடியாக என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை நீங்கள் உங்களுடைய மந்த்லி பிளானர் பேஸில் நீங்கள் டிஃபைன் பண்ணணும். அதுக்கடுத்தது ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் அதுக்கான டெட்லைன். நம்ம டாஸ்க் லிஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, PDF பார்த்தோம் இல்லையா, அந்த டாஸ்க் லிஸ்ட் PDFல வந்து என்ன இருக்குது, ஐடென்டிஃபை ஒரு பிகினிங் அண்ட் எண்ட்,
அந்த டேட் இருந்துச்சு. ஸோ ஐடென்டிஃபை தி டாஸ்க்ஸ் வித் எ டெட்லைன் அட்டாச் டு இட். அதுக்கு ஒரு டைம் கொடுத்துருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி மந்த்லி பிளானர் அண்ட் டாஸ்க் டெட்லைன்ஸ் ப்ரிப்பேர் தி வீக்லி பிளானர். நீங்கள் மந்த்லி பிளானர் இயர்லி பிளானர் பிளான் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதம் இது செய்யணும், இந்த இது டைமில் இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்த்லி பிளானரும் இங்கே கொடுத்துருக்குற இந்த டாஸ்க் டெட்லைன் பேஸ் பண்ணி உங்களுடைய வீக்லி பிளானரை டிஃபைன் பண்ணுங்கள். வீக்லி பிளானர் பேஸ் பண்ணி உங்களுடைய டைரி எடுத்து டெய்லி டாஸ்க்ஸை இன்றைக்கி இது தான் செய்யணும் அப்படிங்கிறத அதில் எழுதுங்க. ஒரு டைரி வாங்கிக்கோங்க, அந்த டைரி வாங்கி இன்றைக்கி இது தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. ஓகே, இப்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் செய்யணும் சார், ஒரு வருஷத்துக்கு எழுதணுமா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்குறது எனக்கு காதில் விழுது. இயர்லி பிளானர் போட்டு வச்சுக்கோங்க, பட் அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு குவார்ட்டருக்காவது வந்து இப்போ டிஃபைன் பண்ணிக்கோங்க. ஒரு மேஜர் கோல் அட்டைன் பண்ணக்கூடிய ஒரு மைல்ஸ்டோனையாக டிஃபைன் பண்ணி ஃபஸ்ட்டு குவார்ட்டரையாவது நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுங்கள். அப்படி ஃபுல்ஃபில் பண்ணும் போது உங்களுக்கு அதை எழுதி நீங்கள் முடிக்கும் போது உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி நாளைக்கு எந்திரிக்கும் போது நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வாரம் நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்த வாரம் நான் என்ன பண்ண போகிறேன். நடுவில் நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் வரும். ஓவர் ஃப்ளக்சுவேட் ஆகாமல் மறுபடியும் நம்மளுடைய பாத்தில் வந்து போகிறதுக்கு இந்த பிளான், இந்த திட்டமிடுதல் நமக்கு உபயோகப்படும். மறக்காதீங்க. ஸோ சொன்ன விஷயங்களை தயவுசெய்து செய்யுங்க. இதுதான் இன்றைக்கி இந்த பிளான் பண்ணுறது தான் உங்களுடைய ஹோம் ஒர்க்கு. இப்போ சொல்லியிருக்கிற ரீதியில் இதை நீங்கள் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போது நான் சொன்ன விஷயங்கள் அந்த கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் ஷேர் மூலமாக உங்களுக்கு சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்கள் பேப்பரில் அந்த டெம்ப்ளேட்ஸை பிரிண்ட் அவுட் எடுத்து, இல்லைன்னா இப்போ வச்சுருக்கிற இந்த நோட் புக்லேயே நான் சொல்லியிருக்கிற விஷயங்களை டைட்டில்ஸாக எழுதி நீங்கள் அதை ஃபில் பண்ணி பாருங்கள். நீங்கள் கரெக்டாக இதை செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நாளைக்கு என்ன செய்யணும், என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு தெளிவு இருக்கும். அதே மாதிரி நாளைக்கு இவ்வளவு தான் செய்ய போகிறோம், இதை மட்டும் செஞ்சால் போதும், நான் வாழ்க்கையில் வேணுங்கிற விஷயத்தை கண்டிப்பாக அடைஞ்சிருவேன் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கும். ஜென்ரலாக நம்ம வாழ்க்கையில் அதுதான் கிடைக்கிறதே கிடையாது. நாளைக்கு எப்படி இருக்க போகுது, என்ன நடக்க போகுது, நமக்கு வந்து பொருளாதாரத்தில் வந்து இந்த பிரச்சனை இருக்குது, இப்போ நாளைக்கு வாடகை கட்டணும், இல்லைனா ஈபி பில் கட்டணும், இப்படின்ற ஒரு பேச்சுக்கே இடம் இருக்காது. ஏன்னா நமக்கு தெரியும் என்ன நடக்க போகுது. we will be clear about our action steps, we will be clear about our tasks. நம்ம எங்கே மூவ் பண்ணுறோம், எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ற கிளாரிட்டி ஆல்ரெடி நமக்கு இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் இல்லை ஒவ்வொரு அந்த டைம் ஃப்ரீக்வன்சி நம்ம சொல்லியிருக்கோம், வீக்லி ரெஃப்ளெக்ஷன்ஸ், மந்த்லி ரெஃப்ளெக்ஷன்ஸ் இப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்களில் நம்ம என்ஷூர் பண்ணிப்போம் நம்ம கரெக்டாக தான் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி மூவ் ஆகலைன்னா எங்கே தவறு இழைக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்கு நமக்கு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் இருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வேணுமோ, நம்ம இதில் வந்து இந்த டுட்டோரியலில் சொல்லியிருந்தோம் பிரெயின் ஸ்டாமிங் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பிரெயின் ஸ்டாமிங் மெத்தடில் உங்கள் மனதில் இருக்கும் அத்தனையும் கொட்டி வைக்க எப்போ வேணாலும் நீங்கள் அதை எடுத்து பார்த்துக்கலாம். எப்போ வேணாலும் எடுத்து பார்த்துக்கிட்டு இதுதான் விஷயம், இப்படித்தான் நான் அதை பிளான் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களால் என்ஷூர் பண்ண முடியும். இத்தனையும் செஞ்சிட்டீங்க அப்படின்னா யுவர் பாத் டு 2019 இஸ் கிளியர். ஓகே, இதை நம்ம பேப்பரில் கொண்டு வந்தாச்சு. பட் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் அடுத்து என்ன பண்ணணும், உண்மையிலேயே விடியல் 2020 சேலஞ்சுனா என்னன்றது நமக்கு தெரியணும் இல்லையா? இது வரைக்கும் வீடியோஸ் பார்த்துக்கிட்டே வந்தீங்க. நாளைக்கு 5வது வீடியோவில் இந்த எழுதியிருக்கிற இந்த ஆக்ஷன் ஸ்டெப்ஸை ஆட்டோமேட் பண்ணி நமக்கு டே டு டே லைஃப்பில் அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன் வழியோ இல்லை கம்ப்யூட்டர் வழியோ இதை ஒரு இமெயில் வழியோ இதை வந்து ஆட்டோமேட் பண்ணி கரெக்டாக நமக்கு இதை ஞாபகப்படுத்துறதுக்கு. ஏன்னா நம்ம பேப்பரில் எழுதி வச்சுருக்கிறது சில சமயம் அந்த பிளானர்ஸ்லாம் மறந்துடுவோம். பேப்பரில் எழுதி வைக்கிறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் இப்போ இருக்கிற டெக்னாலஜியும் உபயோகப்படுத்தி அதை எப்படி செய்கிறது, டே டு டே ஆக்டிவிட்டீஸை எப்படி மேனேஜ் பண்ணுறது, இந்த இடத்துல லா ஆஃப் அட்ராக்ஷனோ பிரபஞ்ச விதிகளோ எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். அதுவரை இன்றைக்கி கொடுத்துருக்குற ஹோம்ஒர்க் எது, ஒர்க் ஷீட்ஸ். இந்த ஒர்க் ஷீட்ஸை ஃபில் பண்ணுங்கள். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் உங்களுடைய 20க்கான அந்த விடியலுக்கான ஒரு மூமெண்ட். 2019 எப்படி செயல்படுத்த போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிளான் செய்வோமா? செஞ்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.